ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு பொது தமிழ் மற்றும் பொது அறிவு கொஸ்டின் பார்க்கலாம். டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகை குறிக்காத பெயர் சிங்கவல்லி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? ஆன்சர் நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? புறா, பருந்து. துறந்தார் பெருமை துணை கூறின் வைய திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை பொழிப்பு மோனை. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலர். இதில் அமைந்து வரும் தொடைநயம் அடிமுரண் தொடை. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடை எழுதுக. நிறை நிறை நேர். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1½ மாத்திரை. இரட்டை கிளவி இரட்டி பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். பொருந்தாததை எடுத்து எழுதுக. கமலா சிரித்தாய், இது ஒரு காலவலு அப்படி கொடுத்துருக்காங்க, இதுதான் பொருந்தாதது. அரசன் வந்தது திணை வலு, சரி. கபிலன் பேசினான் பால் வலு. குயில்கள் கூவியது என் வலு. பொருந்தாதை கண்டறிந்து எழுதுக. இந்தியா வென்றது ஓமையாகு பெயர், இது தவறு, இதுதான் பொருந்தாதது. 5 கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவையாகு பெயர், சரி. 4 லிட்டர் அப்படிங்கிறது முகத்தல் அளவையாகு பெயர், சரி. 3 மீட்டர் நீட்டல் அளவையாகு பெயர். தொழிற்பெயரை கண்டறிக. வா என்ற சொல்லின் தொழிற்பெயர் வருதல். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரெச்சம். எதிர் ஊன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு அழகு, அடவி காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை. பொருத்துக. திருக்கடுகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 முன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசன். தமிழ்விடு தூதின் ஆசிரியர் யார்? அறியப்படவில்லை. ஐஞ்சறு காப்பியங்கள் எனும் வாய்ப்பாட்டில் இல்லாத நூல் குண்டலகேசி. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் இருந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர். ரூபாய் என்பதன் பொருள் 4 அடி செய்யுள். அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் தெரிவை. குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ், வடமொழி, இந்துத்தானி. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடென கேட்டது தெளிதல். மணிமேகலை. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? திருமந்திரம். 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனர் நக்கீரனார். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. சீரா புராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். பொருத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? பெரியார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிச்சாலை என்று கூறியவர் அகத்தியலிங்கம். நவ்வி இச்சொல்லின் பொருள் மான். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளூரோ கார்பன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் என கூறியவர்
கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெறுபவர் முத்துராமலிங்கர். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பாவலேறு பெருஞ்சித்தனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றி அமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும்போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனா. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. பொறுத்துக. திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கேற்கண்ணி மீனாட்சி. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக. களம், வங்கம், புனை, அம்பி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சி அங்கேற்கண்ணி, மதுரவசனி தேன்மொழி பாவை, கட்கநேத்திரி வால்நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீள்நெடுங்கண்ணி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். மாகதம் எனப்படுவது வித்தார கவி. அகத்திணையின் வகைகள் 7. கரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணத்து பிளஸ் ஏர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி, விகுதி. உருவேணி இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் பெயர் விடை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. ரெஃப்ரிஜரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குளிரூட்டும் பெட்டி. கோ இச்சொல்லின் உரிய பொருள் அரசன். ஓமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பன்றி. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்தி விடை எழுதுக. திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணைநல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3. பொருந்தாத இணையை கண்டறிக. கோதில் பசு, இதுதான் பொருந்தாதது. மேதி எருமை, சரி. சந்தம் அழகு, சரி. அங்கனர் சிவன், சரி. பொருளறிந்து பொறுத்துக. நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இருள். நச்சினையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசை அப்படின்னா மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு அப்படின்னா இடி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக. அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். இதுதான் அவருக்கு திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர்.
உமையால் பொற்கிணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார் சரி. 220 தலங்கள் வழிபட்டார் சரி. திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார் சரி. உமர் புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள். சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார்? கம்பர். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். யாருடையது? மு. வரதராசனார் எழுதிய கடித வரிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. எட்வர்ட் மைப்ரிட்ஸ் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படசுருள். பிரான்சிஸ் ஜென்கின்ஸ் இயக்கப்படம். பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. தமிழர் புலம்பெயர காரணங்கள் வாணிகம், வேலைவாய்ப்பு. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஸ் வகைப்படும் 2. இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரீசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் எண்ணத்துக்கு பெருமை சேர்க்கிறது. அவ்வளோதான், பொது தமிழ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 2017 ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.